இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கு அநேகர் பலவீனத்தோடே காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லா குடும்பங்களிலும் சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், வியாதியோடு, வேதனையோடு, ஒரு துக்க முகத்தோடே காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யாரிடத்தில் போய் கேட்டாலும் எனக்கு ஒரு பலவீனம் இருக்கிறது, இந்த பலவீனம் எப்பொழுது மாறும் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். தேவ சமூகத்தில் சொல்லி ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டாரா கேட்கவில்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் நான் இடைவிடாமல் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அனுதினமும் தேவ சமூகத்தில் என்னுடைய விண்ணப்பத்தை ஊற்றிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உனக்கு பதில் தரக்கூடிய நாட்கள் வந்தாயிற்று, உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 58 அதிகாரம் 8 இவ்வாறாக சொல்லுகிறது, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். ஆண்டவர் தேவ ஜனங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், உன்னுடைய சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கப் போகிறது. பலவீனப்பட்டு கிடக்கக்கூடிய உன் சரீரத்தில் ஒரு சுகவாழ்வு உண்டாக போகிறது. வேலை விஷயத்தில் ஒரு சுகவாழ்வு உண்டாக போகிறது. தொழிலில் நஷ்டத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், அதில் ஒரு சுகவாழ்வு துளிர்க்க போகிறது. அது துளிர்க்கும் போது அது பலன் கொடுக்கக்கூடியதாய் இருக்கும். அது பூ பூக்கும், காய் காய்க்கும், கனி கொடுக்கும். தேவனுடைய கரம் உங்கள் தொழில் மேல் வைக்கப்படும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் இருப்பீர்களேயானால் உங்களுடைய வாழ்வு செழிக்கும், நீங்கள் மேன்மையாய் வைக்கப்படுவீர்கள். நீங்கள் எனக்காக எவ்வளவோ பிரயாசப்படுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நான் உங்கள் காரியத்தில் பொறுப்பெடுப்பேன். நீங்கள் என்னை கனப்படுத்தினால் நானும் உங்களை கனப்படுத்துவேன், நீங்கள் என்னை கனவீனப்படுத்தினால் நானும் உங்களை கனவீனப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனை யாரும் கனவீனப்படுத்தாதபடிக்கு விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் கேட்கணும். எந்த விதமான பலவீனங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும் ஆண்டவரை விட நமக்கு வேறு யாரும் கிடையாது. நாம் உடனே வேறு நபர்களை பார்த்து ஓடி செல்ல கூடாது. வேற்று தெய்வங்களின் முன்னாடி போய் நாம் மண்டியிடக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகத்தில் காத்திரு, நான் உன்னுடைய வாழ்வை துளிர்க்க பண்ணுவேன். பட்டு போய் கிடக்கக்கூடிய உன்னுடைய வாழ்வு துளிர்க்கும். ஆண்டவருடைய கரம் வைக்கப்படும்போது, ஆண்டவர் உன் குடும்பத்தில் வரும்போது, அவருடைய வலது கரம் உன்மேல் படும்போது, பட்டு கிடக்கக்கூடிய உன்னுடைய அனுபவங்கள் எல்லாம் துளிர்க்கப்படும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் பட்டு போய் கிடக்கிறார்கள். என்னுடைய பிள்ளையின் காரியத்தை நினைத்து, புருஷனை நினைத்து, மனைவியை நினைத்து அநேக குடும்பங்கள் வேதனையோடு வறுமையாக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த குடும்பங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கப் போகிறது. அதை நீங்கள் உங்கள் கண்களாலே காணப்போகிறீர்கள். அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண்களாலே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம், உங்களை நிந்தித்திருக்கலாம், உங்களை ஏளனமாய் பேசி இருக்கலாம், உங்களை ஓரமாய் ஒதுக்கி கூட வைத்திருக்கலாம். அவர்கள் நடுவில் நான் எப்படி போய் நிற்க முடியும்? என்னை எல்லாரும் கேலி செய்கிறார்களே, என்னை வைத்தே நகைக்கிறார்களே, என்னை வைத்து ஒரு வேடிக்கை பொருளாகவே காட்டுகிறார்களே என்று அநேக ஜனங்கள் இந்த கேள்வியோடு இருந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்
உன்னை நகைத்தவர்கள் மத்தியில், உன்னை வெட்கப்படுத்தினவர்கள் மத்தியில், உன்னை அவமானப்படுத்தினவர்கள் மத்தியில், உன்னை ஏளனமாய் பேசினவர்கள் மத்தியில் உன் தலை உயர்த்தப்படும். நீ துளிர்ப்பாய், அது சீக்கிரத்திலே உண்டாகும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசத்தோடு இது எனக்குண்டான வார்த்தை தான், அதை நான் பற்றி பிடித்து கொண்டு நான் இதை வைத்து ஜெபிப்பேன், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு உண்டாகட்டும், நான் வறுமையோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறேன், என்னுடைய கையின் பிரயாசம் வறுமையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, நான் வறுமையின் கோர பிடிக்குள்ளாடி இருக்கிறேன், என்னுடைய வாழ்வு துளிர்க்காதா, நான் செம்மை அடைய மாட்டேனா, செழுமை அடைய மாட்டேனா என்று அநேக ஜனங்கள் ஏக்கத்தோடு பாரத்தோடு தேவ சமூகத்தில் படித்து வைத்த கண்ணீருக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுக்கக்கூடிய காலம் வந்தாயிற்று என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உன்னுடைய சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று நல்லதொரு வாக்குத்தத்தம் தந்தீங்க. ஆண்டவரே, எங்களுடைய சுகவாழ்வு துளிர்க்கட்டும். ஆண்டவரே, துளிர்வு இல்லாமல் வறுமையாக்கப்பட்டது போல எங்களுடைய வாழ்வு காணப்படுகிறது. ஆண்டவரே, நீர் எங்கள் குடும்பத்துக்குள் வாசம் பண்ணுவீரேயானால் எங்கள் வாழ்வு, எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய எல்லா காரியத்திலேயும் ஒரு துளிர்வு உண்டாகும். பிரச்சனைகளில் ஒரு மாற்றம் உண்டாகும், பலவீனத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும், தொழிலில் ஒரு மாற்றம் உண்டாகும், எங்கள் ஊழியத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். அதை தேவன் எங்கள் குடும்பத்தில் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்டதான பெரிய காரியங்களை இந்த நாட்களில் தேவன் செய்து முடித்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன், இனியும் நீர் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் குடும்பங்களிலே இருக்கக்கூடிய வறுமைகள் மாற்றப்படட்டும். ஆண்டவரே, துளிர்வில்லாமல் காணப்படுகிற அனுபவங்கள் எல்லாம் சீக்கிரத்திலே துளிர்த்து அவர்கள் செழுமையும் கொழுமையுமாய் வளர தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.